ஜனநாயகன் படம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க எந்த தேட்டருக்கு வரீங்க, நீங்க வந்தாதான் அந்த தேட்டரே வந்து கலகட்டம், என்ன கெட்டப்புல வர போறீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நானும் வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் இதயத்தில் இடையே இருக்கிற மாதிரி ஒரு செய்தி, அதாவது டெல்லியில நீட் எக்ஸாமுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி அவங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது நான் தேட்டரில் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் தேட்டரில் வந்து நான் வந்து கொண்டாடிட்டு இருந்தாக்க நம்மளுடைய தம்பி தங்கைகளுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? அதனால தான் அந்த டெல்லியில் உள்ள அந்த மாணவ மாணவிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நான் இங்கே சென்னையிலேயே நம்ம விஜய் சார் நடித்த ஜனநாயகன் படத்தை பார்க்காம இருக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து விஜய் சாருக்கு வந்து ஏதோ ஆப்போசிட்டாக பண்ணுறேன் போல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே விஜய் சாரோட ரசிகன். கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். அதனால தான் நான் இந்த நீட் எக்ஸாம் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு நான் வரமாட்டேன். ஸோ அதனால் ரசிகர்களே என்னை மன்னிச்சிருங்க, கனத்த இதயத்தோடு தான் சொல்கிறேன். ஏன்னா விஜய் சாரோட படம் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுறப்போ நான் அதே கட்டப்பில் வந்தேன். அப்புறம் கோட்டு படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் ஆடுலாம் எடுத்துகிட்டு வந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் லியோ படம் வரப்போ நான் பிக் பாஸில் இருந்தேன், அதனால் வர முடியல. இருந்தாலும் எனக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த நீட் எக்ஸாமுக்காக போராடுற அந்த மாணவ மாணவிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஒரு தமிழனாக இந்தியனாக நான் இந்த நேரத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அதனால இது எனக்கு மிகுந்த மன வருத்தம் தான். ஏன்னா நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கூல் சுரேஷ் பேசுறேன்னா அவ்வளோ ஒரு கலகலப்பாக இருக்கும். இருந்தாலும் இப்போ எனக்கு மனசுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு.